ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி இல்லாமல் சாதத்துலேருந்து சப்பாத்தி வரைக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானலி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாற வரைக்கும் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். சின்ன வெங்காயம் எடுக்காதீங்க, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். வெங்காயம் நல்லா சூடு ஆறுனதும் அதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்தளவு சேர்த்தாலே போதும், கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் முதல்ல ஒரு 10 முந்திரி பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த முந்திரி பருப்பை அந்த தண்ணியோடு அதோடு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா நம்ம ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா அரைப்படும். ஸோ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு அதே வானிலையே சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும், கொஞ்சம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கிரேவி. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா அந்த மசாலாலாம் கரைஞ்சி போயிடும். இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம புளிப்புக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதிகமாக நம்ம புளி தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக ஒரு புளிப்புக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா எடையே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெங்காய கிரேவி ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் காய்கறிகள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெங்காய கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.